ஓகேயா ஸ்டார்ட் பண்ணுவோம் வா. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா? இது ஆப் அப்டேட்ஸ். டெக் பர்கர். அதான் ஆப் அப்டேட்ஸ். வீடியோல ஒருத்தர் நேம் சஜஸ்ட் பண்ணிருந்தாரு. அதான் ஆப் அப்டேட்ஸ் தான். நாங்க இப்போ டெக் பர்கர். சரி, நம்ம தான் எப்பவுமே ஜங்க் சஜஸ்ட் பண்ண மாட்டோமே. இது வந்து ஹெல்தி டெக் பர்கர். ஹெல்தி பர்கர்ல கேபேஜ் அதெல்லாம் இருக்கும். பர்கர்ல ஃப்ரைட் சிக்கன் வைக்க மாட்டாங்க. பேட்டில வந்து நாங்க உளுந்த பருப்பு, தோரம் பருப்பு. பாட்டி எதுக்கு உளுந்த பருப்பு? பச்சை பயிரெல்லாம் போட்டு நாங்க பேட்டி கொடுப்போம். பேட்டியா? பர்கருக்கு பேட்டி இருக்கும். அப்படியா? சரி, நீ வந்து உளுந்த வடை சாப்பிட்டவருக்குலாம் எப்படிங்க புர்கீர் தெரியும்? அதான் புர்கீரா. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன சொல்ல போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ மேப்ல புது புது ஆப்ஷன் வந்திருக்குங்கிறான். மேப்ல வந்து அந்த லேட்டஸ்ட் ஏரியான்னு இருக்கும்ல கூகுள் மேப்ஸ்ல, அது வந்து வந்திருக்கு. மாசா இருக்கு நிஜமாலே. முன்னெல்லாம் லேட்டஸ்ட் ஏரியா எப்படி இருக்கும்னா, யாரோ ஒரு யூசர் ஏதோ ஒரு ரிவ்யூ 2 ரிவ்யூ போட்டது டேட்டாவே இல்லாம காட்டி பாப்போம். இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்றேன், இல்ல நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டேன். சரி, ஓகே. இங்க பாருங்க, போனோனே சென்னை ட்ரெண்டிங் அழுத்தணுமா? காலி நல்லா என்னை சுற்றி என்னெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கும். இப்போ தமிழ் கூடம் மிஸ் அண்ணா நகர், அது எல்லாத்தையும் அப்படியே நமக்கு கீழே சொல்லிக்கிட்டே இருக்கு. சமோசா ட்ரையாங்கிள் இது எப்படி இருக்குன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் எதெல்லாம் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆச்சோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுக்குது. இதெல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராமில் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அண்ணா நகர். இதில் பரவாயில்ல, இதெல்லாம் பார்க்கலன்னா லைஃப் நல்லா இருக்குமோ? அது தேவையானவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ இர்ஃபான் மீ வந்து அதில் அவரோட இது இருக்குல்ல, அவர் எந்த இதுக்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளோவா? ஆமாம், சரி. அவர் வந்து டாப் 5ன்ற மாதிரி லிஸ்ட் போட்டு சஜஸ்ட் பண்ணிருக்காரு போல. 1 2. எனக்கு ஒரு டவுட்ரா, இப்போ ஃபோன்லாம் ரிவ்யூ பண்றவங்களே நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க ரிவ்யூ பண்ணனால தான் நான் வாங்கினேன், நீங்க சொன்னனால, நீங்க சஜஸ்ட் பண்ணனால தான் நான் போய் சாப்பிட்டேன். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாந்தியும் பேதியும் ஆச்சுன்னா அவங்க பொறுப்பேற்றுப்பாங்களா? கம்பெனி பொறுப்பு ஏத்துக்காதா? அதான் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அதுதாங்க நல்லா இருக்கு. அந்த சென்னை டாப் லிஸ்ட் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு போது போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து யூடியூப்ல மினி கேம்ஸ் எனக்கு வருமா? வராது, அதுதான் பிரச்சனை. எனக்கும் வரல. எங்க அக்கா போனுக்கு வந்திருக்கு மக்களே. நாங்களாம் ப்ரீபே வச்சிருக்கோம், எங்களுக்கு கூட வரல. ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃப்ரீ யூசர்ஸ்னா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, யூடியூப் பிளேயபிள்ஸ்னு வருது. அது சைடில் ஏதாவது ஆப்ஷனில் வந்திருக்க போதுரா? இல்லைண்ணே, நான் போன ஆப் ஓப்பன் பண்ணேன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பப் ஆச்சு யூடியூப் பிளேயபிள்ஸ்ன்ட்டு. இது என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது தெரியுமா? நம்ம அப்போது இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த பாட்டு போட்டு சைடில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு இந்த கேம்லாம் விளையாடுவாங்க. ஏற்றி பிளே ஸ்டோருக்கு போனால் இஷ்டத்துக்கு ஆட்ஸ் வருமே, அந்த கேம்லாம் இதில் இருக்க. ஆடே இல்லை, சின்னதாக பார்ப்ப கூட இல்லை. சட்டரே இல்லைனா பார்த்துக்கோங்க. க்ளவுட் கேமுக்கு நல்லா இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. என்னடா இது? அது எனக்கு புரியலண்ணா. எனக்கும் வந்து இது உங்கள் யாருக்காவது வந்திருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மக்களே. ஏன்னா இவருக்கும் வரல, எனக்கும் வரல. ஆனால் எங்கள் அக்கா அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. இத்தனைக்கும் அது ப்ரீமியம் கூட கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான். உங்களுக்குலாம் வந்திருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த கேம்லாம் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. அதான் இல்லை நமக்கு இல்லை, நமக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. அடுத்து அமேசானில் நியூ ஆப் அனிமேஷன்ஸுங்க. நீங்கள் அமேசானில் வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு டேட்டா எதாவது பார்க்கணுன்னா உள்ளே போய்ட்டு, அமேசான் ஆல்ரெடி ரொம்ப ஓல்டு டைம் மாதிரி தான் இருக்கும் யூஏ. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இப்போ அதை நான் வந்து எப்படி சொல்கிறது, ஹெட்செட் ஹெட்செட் அதை ஓப்பன் பண்ணனா வெளில வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும். என்ன இது ஆப்ஷன்ஸ், என்ன சைஸ், அது எதுவுமே ஓகே மோர் டேட்டா இருக்காது. அதுக்காக நான் உள்ளே போனோம். அது உள்ளே போகிறதுக்கு அது ரொம்ப லேட் ஆகும். எவ்வளோ இன்டர்நெட் இருந்தாலும் லேட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணனா பாப்பப் மாதிரி வரும். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அப்படியே பார்ப்பீங்க, பாப்பப் மாதிரி வரும். அந்த பாப்பப்லேயே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்துக்கலாம். கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தேவைன்னா மட்டும் உள்ளே போய் பார்க்கலாம். மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உனக்கு அப்போ குயிக்காக வெளியிலே கிடைக்கும். ஸோ அதே தான். அடுத்து இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறது தாங்க டெக் பர்கர். ஓகே, ப்ரமோஷன் போட்டாச்சு இன்னைக்கு. இல்லடா, அடுத்து ரெடிட்ல வந்து புதுசா இன்டர்ஃபேஸை மாத்திருக்காங்க. கொஞ்சம் உண்மையா சொல்ல போனா அவங்க ஐகானே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் சேச்சுரேட்டடா வச்சிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. காதுல இருந்து கான்ட்ரோவர்சி எங்க போனாலும் கான்ட்ரோவர்சி வராத. இல்லடா, நீங்க ரெடிட்டே ஒரு கான்ட்ரோவர்சி தான் வச்சுப்போம். அடுத்து அதுலயே வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏஐ ஃபீச்சர்னு சொல்லலாம். ரெடிட் ஆன்சர்ஸ்ன்ட்டு ஆஸ்க் ரெடிட்னு வச்சுக்கோங்களேன். அதுல போயிட்டு அந்த ஆப்ஷன் நீங்க உள்ள போனோன்னே மேல இருக்கும். இப்போ அது அழுத்து சர்ச் போனோன்னே மேல இருக்கும். அதை அழுத்துனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ரெட்டிட்ல இருக்கிற எல்லா யூசர்ஸ் எல்லா டேட்டா பேஸ்க்கும் நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த டேட்டா பேஸ்ல இருக்கவங்களோட ரியல் ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அந்த கீவேர்ட்ஸை வச்சு, விச் இஸ் ரியலி குட். அது கொஞ்சம் யூஸ் பண்ணுது, ரொம்ப நல்லது. ஏன்னா ரெட்டிட்ல தான் ஓரளவுக்கு நல்ல யூசர் ரிவ்யூஸ் கிடைக்குது, கொஞ்சம் ரா டேட்டா கிடைக்குது. கான்ட்ரவர்சியும் அதில் தான் வருது. முக்கியமாக 2K கிட்ஸ்க்கு தெரியும், நான் சொல்றதுக்கு இல்லை. இதுக்கு மேலே பேசினா என் பக்கத்தில் இருக்கிற என்ன எரிச்சிருவாரு எனக்கு போய் தெரியுது. ரெடிட் மட்டும் தான் ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பிளேஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கான்ல. இல்லை, இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ டெலகிராம் வச்சுக்கோங்களேன். டெலகிராம்ல வந்து ஸ்பேம் வந்து இப்போ ரொம்ப எல்லா மீறி போயிட்டு இருக்கு. அதான் உண்மை. அது ரெடிட்லயும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரெடிட்ல வந்து அதோட கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு.
ஸோ விச் இஸ் குட், அதை சொல்ல வரேன். அடுத்து வாட்ஸ்அப்பில் நியூ அபவுட் செக்ஷனுங்க. முன்னெல்லாம் வந்து கான்டாக்ட் பிஸி, வாட்ஸ்அப் பண்ணிங், ஹே ஐ எம் யூசிங் வாட்ஸ்அப் அப்படிலாம் வரல. இப்போ அப்படிலாம் கிடையாது. 1 day டியூரேஷன், நீங்கள் டியூரேஷன் மாற்றிக்கலாம். அதில் வந்து நிறைய வந்திருக்கு. நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது என்ன ஆகுனா, அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சேட் பாக்ஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் சின்னதாக நோட்ஸ் பார்ப்ப போகிறோம்ல. ஆமாம், என்னெல்லாம் இருக்குன்னா ஃப்ரீ டு சாட், ஸ்லோ டு ரெஸ்பாண்ட், ஹேங்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவலிங் எக்ஸைட்டட். சரி ரைட்டு, நல்லா இல்லை எத்தனை அதுதான் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அடுத்து உன்னோட இது என்னவா இருக்கும்னா நோட்ஸ்லேயே மியூசிக் கேட்குற மாதிரி வந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது அப்படியே தலைவன் இங்கே போட் பண்ண பார்க்குறாங்க. என்னன்னாலும் கொண்டு வாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு ஸ்டோரேஜ் ஆல்ரெடி வாட்ஸ்அப் பேக்கப் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். அரட்டை மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் பிட்வீன் OS வந்து அது ஹெல்ப் பண்ணணும். எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்படி ஜி டிரைவ்ல இருந்து iCloudக்கு எப்படிங்க டேட்டா போகும்? ஆட்டோ பேக்கப் நிஜமாலே கேவலமாக இருக்குது. அது சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் மூவி பாஸ். நீங்கள் PVR பாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப காலமாக இருக்குது. PVR பாஸில் 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது என்ன பண்ணனா சம் அமௌண்ட் 199 299 அது வாங்கிட்டோம்னா 1 மந்த்துக்கு நீங்கள் 3 மூவிஸ் பார்த்துக்கலாம். ஆனால் வீக்கெண்டில் பார்க்க முடியாது, வீக் டேஸில் மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த 3 மூவிஸ் வந்து எப்படின்னா எந்த டிக்கெட் வேணும், அந்த கிளாசிக்லாம் இல்லை, எலைட்டு ப்ரீமியம் டிக்கெட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அவைலபிளாக இருந்தால் ஜாலியாக பார்க்கலாம். இந்த ஆஃபர் இருந்தது. 1 மந்த்துக்கு 3 இது வந்து 199 299. அது ஆக்சுவலாக நல்ல ப்ரைஸாக தான் இருந்தது. 3 மாதம் வேலிடிட்டியோட இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 1 மந்த் ஃப்ரீ. இது வந்து நல்ல மூவி சீசன் வரும்ல, லைனாக படம் வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த டைமில் வாங்கினா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கட் அடிச்சுட்டு போகக்கூடாது மக்களே. சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நானும் அப்படி தானே பார்த்தேன். இல்லை தெரியல இது எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து தம்பி எங்கப்பா இருக்க, நீ என்னலாம் பண்ணுவேன், அப்புறம் தம்பி எங்கப்பா இருப்ப, அப்போ கிளாஸ்ல இருக்கும் கால் பண்றேன்ப்பா, அப்பா இல்லப்பா இல்ல நேரம் வீடியோ எல்லாரும். சரி ஓகே, நான் சொல்றேன் இவன் என்ன பண்ணான்றது அவனே சொல்லிட்டு இருக்கான். இப்போ அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் மூவி பாஸ்னு ஒன்று வந்திருக்கு. அது வந்து எதுவும் இல்லைங்க, நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் லான்ச்ட் an introductory 199 pass that offers 3 movie tickets plus dining plus snacks benefit. The pass is valid for 3 months and it is live in selected cities. நம்ம ஊருக்கு வந்துருச்சு. 200 ரூபாய்க்கு எப்படி 3 படத்துக்கு டிக்கெட்? 3 படத்துக்கு டிக்கெட் இல்ல, அது எப்படின்னா உள்ளதான் இருக்கு ட்ரிக்கு. 3 மூவிஸ், அதுல எது ஹையஸ்டோ அதுக்கான காசு எடுத்துக்கும், மீதி 2 ஃப்ரீ ஆக்கிடும், மைனஸ் பண்ணிடும். ஸ்நாக்ஸ் பெனிஃபிட்னு சொல்றான்ல, ரொம்ப நாளாவே இருக்கு டிஸ்ட்ரிக்ட்ல, ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு அற்புதமான விஷயம். இந்த டிஸ்ட்ரிக்டை தொடர்ந்து ஸ்விக்கி வந்துட்டான். அவன் இங்க வந்து ஜொமேட்டோல தான் இருக்கேன், அவன் வரான். ஜொமேட்டோவில் இருக்கு இல்லைங்க, ஜொமேட்டோ டிஸ்ட்ரிக்ட் தானே. ஸ்விக்கி வந்து என்ன பண்ணிட்டான்னா சீன்ஸ்னு ஒன்று எடுத்துட்டோம்டா. இது டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப நாளாவே இருக்கு. சுற்றி நடக்கிற ஈவெண்ட் ஹேப்பனிங், அதாவது ஸ்டாண்டப் காமெடி, ஏதாவது ஷோஸ், நம்ம விக்கி நம்ம குரூப்ல அனுப்பியிருந்தான். எங்கேயோ ஃபுட் ரிலேட்டட் ஏதோ ஒன்று அங்கேருந்து தான் சுட்டேன். எனக்கும் அனுப்பியிருந்தாப்புல. எனக்கு டேட்டா அதுதான். அது வந்து என்னன்னா உங்களை சுற்றி இருக்க ஈவெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். ஸ்விக்கியில் நீங்கள் இப்போ உள்ளே போனோடனே இன்ஸ்டாமார்ட் பக்கத்துலேயே சீன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதை தொடர்ந்து ஸ்பாட்டிஃபைலையும் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்பாட்டிஃபைல வந்து மியூசிக் அந்த நம்ம ப்ரொஃபைல் செக்ஷன் போகல, அதுக்கு கீழே போனீங்கன்னா நோட்டிஃபைடுன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிற கான்சர்ட்ஸு, மியூசிஷியன் ஈவெண்ட்ஸு, ஆடியோ ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் எது நடந்தாலும் அது உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா கான்சர்ட் வந்து மார்ச் 7 வருதா, புக்கிங் ஆப்ஷன்ஸ் எப்படி எல்லாமே அதுவே நமக்கு கொடுக்கும். சூப்பர், விச் இஸ் குட். நீங்கள் நோட்டிஃபை பண்ணுறது எனபிள் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைவ்லி என்னெல்லாம் நடக்குது அது உங்களுக்கு நோட்டிஃபை வரும். விச் இஸ் குட். அதே ஸ்பாட்டிஃபைல என்ன பண்ணிருக்கானுங்கன்னா யூஏ வந்து மாற்றி விளையாடிட்டு இருக்காங்க. சிலருக்கு வந்து நார்மலாக ஸ்கொயராக வருது யூஏ, எப்போவுமே கிளாசிக் ஸ்பாட்டிஃபை எப்படி அந்த மாதிரி வருது. சிலருக்கு என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக ஹாரிசாண்டலாக கோடு கூட நோட்ஸில் லைனாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து நார்மலாக ஸ்கொயராக இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து லைனாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சைடில் பார்ப்பீங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அவனுக்கு பேட்ச் ரோல் அவுட்ல யூடியூப் மியூசிக் க்ளீனாக இருக்கான், அவன் வேலையை அவன் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கான். ஸ்பாட்டிஃபை மட்டும்தான் இந்த ஹைரஸ் எடுத்துட்டு வந்ததுலேருந்து அவன் என்ன ஆனான்னு தெரியல, கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கான், விளையாடிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கான். அதுக்கு கீழே ஒதுக்கிடா நெட்ஃபிளிக்ஸ் ரீல்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த மாதிரி ரீல்ஸ். ஆமா, அதாவது நெட்ஃபிளிக்ஸ் வந்து HBO வாங்கிடுச்சு இல்லையா? ஆமா, கரெக்டா தான் சொல்றேன். HBO வாங்கிடுச்சு. அது கரெக்டா வாங்கல இன்னும். 83 பில்லியன் பேராமவுண்ட் பிளஸ் தானா 103 பில்லியனுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யார் வாங்க போறான்னு தெரியல. அதை தொடர்ந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ரீல்ஸ் மாதிரி, அதாவது மூவி சீன்ஸ் கிளிப்ஸ்லாம் இருக்குல்ல, அதை சாம்பிள் ரீல்ஸ் மாதிரி அப்படியே பண்ணி. எனக்கு டவுட் இருக்குடா, இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி சன் நெக்ஸ்ட் அவங்க போட்டுட்டு தானே இருக்காங்க, யூடியூப்ல போடுறாங்க. இது இன் ஆப்லயே வரும். அதாவது இப்போ நான் அந்த இது ஹாட்ஸ்டார்ல இருந்து ஆப் வாங்குறதுக்கே நான் ஆல்ரெடி ஒரு 1000 ரூபாய் மேல கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்பதான் ஏர்டெல் போஸ்ட் பெய்டு ஃபைபர்ல எல்லாம் போட்டா நான் அப்படி தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது கரெக்ட் தான். ஆனா அதுவும் வந்து 6 months கிளைம் இப்படி தானே வரும். இல்ல ஏர்டெல் ஃபைபர்ல ஓடிடி அப்ளிகேஷன் as long as the plan. அப்ப பில் எவ்வளவு கட்டற? 3500. நான் எங்க கட்டறேன், கம்பெனில கட்டிட்டு இருக்கேன், அக்கா கம்பெனி.
எல்லாத்தையும் வீடியோல சொல்லிட்டு இருக்க. சரி. கட்டு எடிட்டு கண்டுபிடிச்சா எடிட்டு. சரி ஓகே. அடுத்து அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஹாட் ஸ்டார்ல இருந்தது, அவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஜியோ சினிமாலேயே அதை ட்ரை பண்ணாங்க, பெருசாக ஒர்க் ஆகலை. இப்போ இதில் ட்ரை பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே, இதுதான் இந்த வாரத்துக்கான டெக் பர்கர். டெக் பர்கருங்க. பர்கர்னா எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் கலந்து ஒரு பேட்டியில் கொடுப்போம். பேட்சி சரி ரைட் அடிச்சிருவாரு. வேற ஏதாவது ரொம்ப படுத்துறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் தான் அப்டேட்ஸ்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இவ்வளவு நேரம் சொன்னதுல எதையாவது யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பா இதெல்லாம் டே டு டே நீங்க யூஸ் பண்ற ஆப்ல தாங்க வருது. இப்போ கூகுள் மேப்ஸ், யூடியூப், இது நான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா. நீங்க டே டு டேல எப்படி இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் அந்த அப்டேட்லாம் வந்துருச்சா? இல்ல உங்களுக்கு வரலன்னா அப்ப என்ன அர்த்தமா? வரும்னு அர்த்தம். பார்ஷியல் ரோல் அவுட்னு அர்த்தம். அப்படியே வரலன்னா கம்பெனி பொறுப்பேத்துக்காது. சரி, ஏத்துக்காம இருக்கட்டும். ரைட், சரிங்க, பார்க்கலாம். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவராணி, நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாங்க. டாடா. ஓகேண்ணே.